சரி 3 பேர் ஒண்ணா பிடிச்சுக்கோங்க. அந்த அவனைங்க சின்ன பிள்ளைங்க நீங்க போங்க. அந்த பேப்பர் கேக் வெட்டிட்டு கொடுத்துட்டே அதை சொல்லுங்க. உரிக்கிறோம். சரி கை தட்டுங்க. ஊதுங்கம்மா. எல்லாத்துக்கும் பண்ணி கொடுங்க. உருளைக்குள்ள கொடுங்க. நான் ஒரே ஒரு பயன்படுத்தி சொல்லிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருக்காருங்க. கேக் மட்டும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. சம பங்காட்டாங்க. நம்ம தான் சொல்லணும். ஒரே ஒரு ஏக்கா கணக்கு பிறகு பாருங்க. ஏக்கா லலிதாக்கா இங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் தள்ளி போங்க. ஒரே ஒரு நிமிஷம் கணக்கு பிறகு சொல்லுங்க. தெரியுமா மகளிர் தினம் எதனால வந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். இப்போ 1982 ஆண்டுல வந்து நியூயார்க்ல வந்து அப்போ வந்து பெண்கள் வந்து பஞ்சாலையில வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 16 மணி நேரம் வேலையா. 16 மணி நேரம் வேலைன்னா எவ்வளோ தூரம் கஷ்டமா இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இது 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து கேஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து 16 மணி நேரம் உழைச்சிட்டு வீட்டில் வந்து சருகை வச்சு சோறு தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ இவங்க ரொம்ப பொறுத்து பார்த்தாங்க. அந்த வேலையும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ இந்த வேலைக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 72 பெண்கள் வந்து அந்த சாலையில வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டம் பண்ணதுல 72 பேர் இறந்து போனாங்க. 72 பேர் இறந்ததுக்கு பிறகு இவங்க பண்ணின போராட்டத்துக்கெல்லாம் பெருசாகி அவங்க போராட்டம் புரட்சிகரமா வெற்றி ஆகி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா 8 வருஷத்துக்கு பிறகு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 16 மணி நேரம் வேலையை வந்து 8 மணி நேரமா குறைச்சிருக்காங்க. குறைச்சி அந்த 8 மணி நேரம் வேலையை நம்ம வாங்கின நாள் தான் மார்ச் 8. அதனால நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறோம். இப்ப யாரும் மகளிர் தினம் எதுக்காண்டி கொண்டாடுறாங்கன்னா நீங்க சொல்லணும்ல, அதுக்காண்டிதான் என்னோட விவரத்தை சொன்னேன். இப்ப நான் ஒண்ணு சும்மா சொல்றேன். அதை மட்டும் நீங்க கூட மட்டும் சொல்லுங்க எனக்காண்டி. சரியா? பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் பெண்களாக பிறந்ததற்கு பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் பெண்களாக பிறந்ததற்கு அள பிறந்தவர்கள் நாங்கள் இல்லை ஆள பிறந்த பெண் சிலங்கங்களாக என்றும் நாங்கள் அள பிறந்தவர்கள் நாங்கள் இல்லை ஆள பிறந்த பெண் சிங்கங்களாக என்றும் நாங்கள் புறம் கூறுபவள் நாங்கள் அல்ல அறம் காப்பவள் நாங்கள் புறம் கூறுபவள் நாங்கள் அல்ல அறம் காப்பவள் நாங்கள் எங்களால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை அகிலமெல்லாம் பெண்ணினமே போற்றிடும் வலிமை என்றும் நாங்கள் எங்களால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை அகிலமெல்லாம் போற்றிடும் வலிமை என்றும் நாங்கள் ஆண்களுக்கு வம்சங்களை கருவில் உருவாக்கி கொடுக்கும் மனைவி என்னும் மாபெரும் சக்தி நாங்கள் ஆண்களுக்கு வம்சங்களை கருவில் உருவாக்கி கொடுக்கும் மனைவி என்னும் மாபெரும் சக்தி நாங்கள் பிள்ளைகளை சீராக
வளர்த்து அவர்கள் வாழ்வு நேராக மாற்றிக் கொடுக்கும் நல் வழிகாட்டியாக திகழும் தீரமும் வீரமும் நிறைந்த தாயாக நாங்கள் பிள்ளைகளை சீராக வளர்த்து அவர்கள் வாழ்வு நேராக மாற்றி கொடுக்கும் நல் வழிகாட்டியாக திகழும் தீரமும் நிறைந்த நாங்கள் களம் காண துடிக்கும் ஆட்சியாளர்கள் எல்லோரும் எங்கள் பெரும்பான்மைகள் போற்றிடாமல் வெற்றிகள் காண்பது இல்லை. அரசியல்வாதினா நம்ம பெரும்பான்மை இல்லைன்னா அவங்க ஜெயிக்கவே முடியாது. நம்ம இருந்தாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். களம் காண துடிக்கும் ஆட்சியாளர்கள் எல்லோரும் எங்கள் பெரும்பான்மைகள் பெற்றிடாமல் வெற்றிகள் காண்பது இல்லை. நாளைய எதிர்காலத்தை மாற்றிடும் சக்தி என்றும் எங்கள் கைகளிலே. நாளைய எதிர்காலத்தை மாற்றிடும் சக்தி என்றும் எங்கள் கைகளிலே. எங்களால் முடியாது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. அகிலமெல்லாம் போற்றும் வலிமை என்றும் நாங்கள் எங்களால் முடியாது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. அகிலமெல்லாம் போற்றிடும் வலிமை